எதிர்காலத்திற்கு ஏற்ற கல்லூரி டாக்டர் செவந்தி ஆதித்தனார் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். கவுன்சிலிங் கோட் 4954. டெல்லி மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் பிஆர்எஸ் கட்சியின் மூத்த தலைவர் கவிதாவின் நீதிமன்ற காவல் மே 20ஆம் தேதி வரை நீட்டித்து டெல்லி சிபிஐ சிறப்பு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் வெங்கடேசன். வணக்கம் வெங்கடேசன், இந்த வழக்கு குறித்தான முழு விவரங்கள் என்ன? வணக்கம். டெல்லி மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் பிஆர்எஸ் கட்சியின் மூத்த தலைவர் கவிதாவை அமலாக்கத்துறையினர் கடந்த மார்ச் 15ஆம் தேதி கைது செய்தனர். இதனிடையே இந்த விவகாரம் தொடர்பான சிபிஐ வழக்கில் ஜாமீன் மீதான வாதங்களை டெல்லி சிறப்பு நீதிமன்றம் கடந்த 22ஆம் தேதி கேட்டு உத்தரவை மே 2ஆம் தேதிக்கு தள்ளி வைத்திருந்தது. அமலாக்கத்துறை வழக்கில் ஜாமீன் மீதான உத்தரவை 6ஆம் தேதி பிறப்பித்ததாக தெரிவித்திருந்தது. இந்நிலையில்தான் அவரது 2 வழக்குகளில் ஜாமீன் மனுக்களை நேற்று நிராகரித்து தள்ளுபடி செய்த நிலையில் இன்று அவருடைய நீதிமன்ற காவல் நிறைவடைந்ததை தொடர்ந்து அவரை நேரில் ஆஜர்படுத்தினர். அப்போது டெல்லி சிறப்பு நீதிமன்ற நீதிபதி காவேரி பவேஜா சிபிஐ வழக்கில் அவரது நீதிமன்ற காவலை மே 14ஆம் தேதி வரையும், அமலாக்கத்துறை காவல் வழக்கில் அவரது நீதிமன்ற காவலை மே 20ஆம் தேதி வரை நீட்டித்து உத்தரவிட்டுள்ளது. முன்னதாக அவர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் இந்த வழக்கு அநீதியானது என்றும் இதை அனைவரும் கவனிக்க வேண்டும் என்றும் தெரிவித்தார். உங்கள் முழு விவரங்களுக்கு நன்றி வெங்கடேசன். மாணவர்களின் எதிர்காலத்திற்கு ஏற்ற கல்லூரி டாக்டர் செவந்தி ஆதித்தனார் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். கவுன்சிலிங் கோட் 4954.